வணக்கங்க. இன்னைக்கு நம்ம 4th பார்ட் வீடியோ பார்க்க போறோம். ரவுண்ட் 2 காலேஜஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் 2 காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பண்ணாரி அம்மன் காலேஜ். இந்த 2 காலேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் ஓஎம்ஆர்ல சோழிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கு. இந்த காலேஜ் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து ஆல் கோர் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் இட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட நேக் வந்து A+ கிரேடு. ஸோ இவங்களோட லொக்கேஷன் வந்து கொஞ்சம் ப்ரைம் லொக்கேஷனாக இருக்குது. சிட்டிலேருந்து ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மேடவாக்கம், அடையார், துறைப்பாக்கம், ஈசிஆர் இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போயிடலாம் இந்த கேம்பஸ்க்கு. ஸோ இந்த கேம்பஸ் லொக்கேஷன் வந்து ரொம்ப ப்ரைமாக இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அகடமிக் ஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ இங்கே COE லேப்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. சென்ட்ரல் லைப்ரரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே 50% வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் தான், 50% கவுன்சிலிங்கில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Soliton, Wipro, Infosys, Mindtree, ThoughtWorks, Tata Communication, NTT Data, Amazon, Tori, Zoho இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. கோர் கம்பெனிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஆனால் ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ இங்கே மெயினாக வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. காலேஜ்லேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் போது லஞ்ச் பேக் பண்ணிட்டு வரணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபுட்டு இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தா 3 to 3.5 lakhs அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து ஒரு 5 to 6 lakhs அது மாதிரி வாங்குறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 22 lakhs வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தில் 22 lakhs வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நிறைய மேன் பவர் இருக்கு காலேஜ், நான் டீச்சிங் ஸ்டாஃப் நிறைய இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ எங்கே போனாலும் ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுருப்பாங்க அங்கே. ஸோ டிரைவர்ஸ், பஸ் எல்லாமே இவங்களோட ஓன்னால உங்களுக்கு கொஞ்சம் கேர் வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல டைனிங் ஃபெசிலிட்டி தராங்க. ஸோ மெயினாக செயின்ட் ஜோசப்னு சொன்னாலே எல்லாரும் வந்து சொல்கிறது அதோட ஃபுட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது ஃபுட்டு, அப்புறம் அவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட், அப்புறம் அவங்களோட டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கூல் ஆஸ்பெக்டில் அவங்களோட டீச்சிங் லேர்னிங் இருக்கும். ஸோ ஃபேக்கல்டிஸ் குவாலிஃபிகேஷன்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமான காலேஜ்னே சொல்லலாம். நிறைய பிரான்ச்சஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான பிரான்ச்சஸ்லாம் இந்த காலேஜில் இருக்கு. ஸோ நீங்கள் ரவுண்ட் 1 இந்த காலேஜில் கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ரவுண்ட் 2 சில பிரான்ச்சஸ் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமான காலேஜ்னால ரவுண்ட் 2 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரவுண்ட் 2 உங்களுக்கு ஏதாவது பிரான்ச்சஸ் இந்த காலேஜில் கிடைச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல அகடமிக் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், மினிமம் பிளேஸ்மெண்ட்டாவது கிடைச்சிடணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணலாம்.
ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே லேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலி டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன் இது. ஸோ இப்போ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களோட காலேஜ் மெயின்டெனன்ஸ் எப்போவுமே நல்லா இருக்கும். நான் நிறைய மேன் பவர் இருக்கிறதுனால காலேஜ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லேப், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேப் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினா அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இந்த காலேஜில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களுக்கு அட்மிஷனும் தராங்க. ஸோ ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற காலேஜ் தான் இது. நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி ஈவெண்ட்லலாம் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்து சென்ட் ஜோசப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், சில ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரெகுலேஷனுக்கான. சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த காலேஜ் வந்து ஒரு ஈஸி அக்சசபிள் டு சிட்டி. உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கேரண்டீடு, மினிமம் பிளேஸ்மெண்ட் கேரண்டீடு. ஸோ ஒரு டீச்சிங் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ரவுண்ட் 2ல் வந்து இது ஒன் ஆஃப் த குட் சாய்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து ரவுண்ட் 1ல் பேலன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். இந்த கேம்பஸ்குள்ளேயே இன்னொரு காலேஜ் இருக்குது, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டுமே ஒரே கேம்பஸ்லாம் இருக்குது. ஈவன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே கேம்பஸில் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்க ப்ரேயருக்கு டெம்பிள், சாப்பல், மாஸ்க் 3மே ஒரு கேம்பஸ்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்க் அவங்க கேம்பஸில் உள்ள மாஸ்க். ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு செப்பரேட் டைனிங் ஹாலு எல்லாம் வெல் எக்யூப்டாக வச்சுருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த சேஃபர் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சென்னை ரீஜனில் இருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த குட் சாய்ஸு. நீங்கள் ஈஸியாக வந்து அவங்க பஸ்ஸஸ் வந்து சென்னையில் எல்லா பார்ட்லேருந்தும் வருது. ஸோ காலேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே முடிஞ்சிடும், 3 o'clockலாம் முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கும் ரீச் ஆவாங்க இங்கே படிக்கிற பசங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து கல்ச்சரல் அந்த ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குற காலேஜ். ஸோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலேஜை நீங்கள் வந்து ரவுண்ட் 2ல் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சத்தியமங்கலத்தில் இருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்தில் இருக்கு. இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கேம்பஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ ஒரு பெரிய கேம்பஸ் இது. ஸோ சத்தியமங்கலம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 ஹவர் ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ 1.5 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும். ஈரோடு, சத்தியமங்கலம், அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் உங்களுக்கு நியரஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த ரீஜனில் இருக்கவங்க, சத்தியமங்கலம் ரீஜனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ்லேயே ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்க காலேஜ் இதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 2000க்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அதே மாதிரி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸு, பார்க்கிங் சென்டர்ஸு, கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், குவார்ட்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேம்பஸ் இது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு குறைவே இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் டாப் வியூ ஆஃப் த காலேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1254 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 273 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் மெயினாக வராங்கன்னா அசென்ச்சர்ஸ், பெகா, ஆஸ்பியர், அசோக் லேலண்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வராங்க. ஸோ நீங்கள் ரிசர்ச் பார்க் பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ணாரி அம்மனோட ரிசர்ச் பார்க்கு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளாக் இது. ஸோ கேம்பஸ் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கூலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேம்பஸாக இருக்கும். கோர் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருதுங்க. பட் ஓவரால் பிளேஸ்மெண்ட் வந்து நல்லதாக இருக்குது. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. இவங்களோட டைனிங் ஹால், ஃபுட் எல்லாமே வந்து அப்ரிஷியபிளாக தான் இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 15 lakhs per annum சிடிசி. லோவஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs per annum சிடிசி. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 3.5 lakhs இந்த காலேஜில் சேலரியாக கிடைக்குது. 3.5 lakhs per annum வருஷத்துக்குள்ள சேலரி. இது வந்து ஹாஸ்டல் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ரூபி, சஃபயர் அது மாதிரி பேர் போட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் ரூம்ஸு, லேப்ஸ் எல்லாமே ரொம்ப வெல் மெயின்டைன்டாக, வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. அவங்களோட ஆர்கிடெக்சர் அண்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சரும் நம்ம நல்லாவே இருக்கும். ஸோ அவங்க ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி அவங்கள வந்து அகடமிக் என்விரான்மெண்ட்டில் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்டல் வந்து மெயினாக ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு கேம்ஸு, ரெக்ரியேஷன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஹாஸ்டலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம் சைடு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே அமையும். உங்களுக்கு ரவுண்ட் 2ல் இதில் சில பிரான்ச்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கேம்பஸில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ 70% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க ஜென்ரலாக. சாலிடான், பாஷ், காக்னிசன்ட், பைஜூஸ் இதெல்லாம் கூட பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ வைஃபை ஃபெசிலிட்டி இந்த காலேஜில் தந்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் டிசிப்ளினாக அவங்க இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறாங்க இந்த காலேஜில். ஸோ லைப்ரரி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, டார்மெட்ரி எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரானைட் ஸ்டோன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து அவங்க அந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து போட்டிருக்காங்க.